லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியையும் பயிற்சி மைதானத்தையும் தொடங்கி வைத்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அணியின் ஜெர்சியை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை சமமாக பார்க்கும் திறனை விளையாட்டு கற்றுத்தரும் என்றும், எந்த துறையாக இருந்தாலும் உண்மையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்தார். ஒரு வார்த்தையில இப்ப நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் மெயின் திங் கோச்சஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு நீங்க விஷயம் அவங்க சொல்றதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான உனக்கு எபிலிட்டி அதிகமாகும். இன்னொன்னு எல்லாத்தோடையும் மெயின் திங் ஃபிட்னஸ் தான். நீ எவ்வளவு ஃபோக்கஸ்டா அது மேல இருக்க, அதை எவ்வளவு விஷயத்த கத்துக்க பாக்குற. இன்னைக்கு டேல நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்ல நான் எதுவும் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து போறீங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்களா? நம்மளால ஏன் கத்துக்க முடியல? நம்ம அடுத்த டே போய் அந்த விஷயத்த நம்ம மறுபடியும் பண்ணி அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவை தேடி ஓடுறமே ஒழிய அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்றோமா? இல்லை. அன்னைக்கு டேல ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அது ஒரு கடமையா தான் பாக்குறமே ஒழிய நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா பார்க்க மாட்டேன்றோம். இப்ப நான் ஒரு விஷயத்த நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏன் வரல? நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எனக்கு இன்ஸ்விங் வரவே வராது. அதுக்கு 2 வருஷம் பண்ணேன். ஒரு பால் போறதுக்கு 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அது 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் 3வது வருஷம் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். அப்போ நான் எனக்கு அந்த பால் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. அப்போ எனக்கு வராத விஷயத்த நான் திரும்ப பண்ணாதான் அது எனக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தனா டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய கோச்சஸ் கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் தான் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா அது வந்துடும். நிறைய மேட்சஸ் ஆடுங்க. சார் சொன்ன மாதிரி அதனால நெக்ஸ்ட்லயே ஆடினா நிறைய விஷயங்கள் தெரியாது. அதனாலதான் நிறைய ப்ராக்டிஸ் டர்ஃப் விக்கெட்ல அவங்களை ஆட வைப்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அதாவது இப்ப டேலண்ட் இருந்தா, திறமை இருந்தா எங்கனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பசங்களுக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு நல்ல டேலண்ட் சீக்கிரம் கத்துக்கிட்டு மேல வராங்களோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கு நான். ஸோ அந்த மாதிரி என் அகாடமி நல்லா போயிட்டு இருக்கு. அங்கிருந்து பசங்களும் வந்துட்டு இருக்காங்க, நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்கல கடவுள் அதுக்கப்புறம் மேலே யார் போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி பவுலரா மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டா ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? எல்லா இடத்துலயும் கோச்சஸ் போட்டிருக்கோம். நாங்க எல்லா தரமான கோச்சஸும் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா லெவல் முடிச்சவங்களையும் இங்க போட்டிருக்கோம். லெவல் அந்த கோச்சிங் பிசிசிஐ லெவல் முடிச்ச கோச்சஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கிரிக்கெட்டர்ஸும் வராங்க. அப்பப்போ நாங்க இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் பசங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. எல்லா தரமான கோச்சஸும் இருக்கு. தமிழ் கவர்மெண்ட், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சு வந்தேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா சைட்ல இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவனோட இப்ப ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க தமிழ்நாட்டுல சாதிச்ச எல்லா இளைஞர்களும் பாருங்க, எல்லா கிராமப்புறங்கள்ல இருந்து வந்தவங்களும் அரசு பள்ளியில படிச்சவங்களும் தான் வராங்க இல்லையா? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு. அவங்களுக்கு போறதுக்கான வழிகாட்டி கரெக்டான இடத்துல இல்ல. இப்ப எல்லா இடத்துலயும் அரசாங்கமும் பண்ணி கொடுக்குது. எங்க சைடுல இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் எல்லா இடத்துலயும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்ப திறமை இருந்தா முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயம் உணரணும் எல்லாரும். எல்லா கிராமத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.